அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்னோடய அனுஸ் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறவர்களுக்கெலாம். நீங்கள் இன்னும் நிறையா பேர் உங்களுக்கு சேர்த்து விடுங்க, வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா என்னுடைய அனுபவங்களாக பிரயோஜனம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோடய ஒரே ஆசை. இப்போ வந்து போன தரம் நம்ம இந்த முறுக்கு டேஸ்ட்லேயே தேங்காய் பண்ணுறது சொல்லியிருந்தேன். அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இப்போ வந்து ஆல் பர்பஸ் யூஸ், அதாவது ஓமப்பொடி, ரிப்பன், காராச்சேவை, பூந்தி, அப்புறம் வந்து இதே பஜ்ஜி, பக்கோடா அனைத்துக்கும் ஒரே மாவு தான். கடலைப்பருப்பும் அரிசியும் தான். அப்போ அது மாதிரி கடலைப்பருப்பை மட்டும் லேசாக சூடு வர நான் சொல்லியிருக்கேன், பிரட்டிக்கணும். ரொம்ப சூடு வர பிரட்டிட்டா போகிறோம், ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு அடுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 3 அடுக்கு அரிசி, பட்சண அரிசி, அவ்வளோதான். அதோடு சேர்த்து அரைச்சி நல்லா சளிச்சு நல்லா கடிச்சு ஒரு வச்சுட்டுருக்கோம். பட்சண மாவு அப்படின்னு எழுதி வச்சுட்டுருக்கோம். எப்போ வேணுமோ நல்லா ஒரு 2 பண்ணினா 4 நாள் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும், நிறையாலாம் பண்ணணுங்கிறது இல்லை. அது மாதிரி பஜ்ஜி பக்கோடாவும் எண்ணெயெல்லாம் குடிக்காது, ரொம்ப நல்லா இருக்கும், கரகரன்னு இருக்கும். இன்றைக்கி டேஸ்ட்டு பார்த்தெல்லாம் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இதில் நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இதில் எல்லாத்தையும் பாருங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறையா பேருக்கு சொல்லுங்க. என்னோடய அனுபவம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. எல்லாருக்கும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இப்போ நம்ம ரெசிபி பார்ப்போம். இப்போ 3 அரிசி ஒரு அடுக்கு எடுத்துக்கோங்க, அளவாக 3 அடுக்கு இது மாதிரி அரிசி அளந்து போட்டுக்கோங்க. செலவரிசி பட்சண அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை போட்டு நல்லா அதுக்கு அதே அடுக்கில் கடலைப்பருப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இலுப்பை சட்டி சுட வச்சு அதில் போட்டு நல்லா பெரட்டுங்கோ. கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும், அதுக்கு மேலே பெரட்டவே கூடாது. கையால் தொட்டு பார்த்துட்டு நல்லா பெரட்டுக்குங்கோ. பெரட்டி நல்லா அது ஆறின அப்புறமா அந்த அரிசியோடு போட்டு நல்லா மிஷினில் நைஸாக அரைச்சி சளிச்சு அழகாக ஒரு சம்பளத்தில் எடுத்து வச்சுட்டுருங்கோ. இப்போ நம்ம ரிப்பன் எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணலாம். எது வேணாலும் ரிப்பன்கானாக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு பட்சணத்துக்கு வந்து 2 முட்டை நெய், கொஞ்சம் உப்பு பொடி, பெருங்காய பொடி, மஞ்சப்பொடி இது போடுற வழக்கம். இதோட ரிப்பனுக்கு காரப்பொடி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். வித்தியாசம். இப்போ ரிப்பன் புழிகிறோம், அது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும், காரக்காரன் சாப்பிட்டு பார்த்தெல்லாம் விடவே மாட்டேன். இப்போ ரிப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓமப்பொடி பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஓமப்பொடிக்கு ஓமப்பொடி போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். இதே காம்பினேஷன் தான். அதில் ஓம பவுடர் போட்டுக்கணும். அது இப்போ ஓமப்பொடி ஆகிடுத்தா. இப்போ காராச்சேவை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கணும். இப்போ வந்து பஜ்ஜி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு அது மாவை கரைச்சிட்டு இதே மாதிரி நெய், துளி காரப்பொடி, உப்பு பொடி, துளி சோடா போட்டுக்கலாம். இப்போ பக்கோடா பண்ணுறதா இருந்தாக்க என்ன கறிகாயோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. வெங்காயம் இல்லை வெஜிடபிள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். எல்லாம் மெலிசான அரிசி போட்டுட்டு இந்த மாவு அதில் அப்படியே தூவி இதே மாதிரி கொஞ்சம் துளி நெய், உப்பு பொடி, துளியோண்டு சோடாப்பு போட்டுக்கலாம். பஜ்ஜிக்கு போட்டுக்கிற மாதிரி இதுக்கு ரொம்ப விட்டு போட்டுட்டு நல்லா ரொம்ப பிசையாமல் லேசாக உதுராக பண்ணிக்கணும். அதுதான் பக்கோடாவோட இது ஸ்பெஷல். பண்ணி நல்லாக்கா அதுவும் ரொம்ப நல்லா வந்துடும். இந்த மாதிரி ஆல் பர்பஸ் யூஸ். இதில் பூந்தியும் பண்ணலாம். அப்படியே கரைச்சி நீங்கள் பண்ணி பாருங்க. துளியோண்டு மஞ்சள் பொடி, உப்பு பொடி போட்டு கரைச்சி விட்டுட்டு நல்லா நீங்கள் ஒரு இதை சலடை மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு பண்ணி பாருங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்காக சொல்கிறேன். நான் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம்.